Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம். என்னடா ரெசிபி எல்லாமே எங்கயோ கூட்டிட்டு போறாங்களேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, உங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறோம். என்ன பண்ண போறோம்னா இப்ப ரீசன்ட்டா வியாழக்கிழமை வந்து விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சது. விநாயகர் சதுர்த்தி அப்ப நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய விநாயகரை வந்து அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி ஊர்வலம் கூட்டிட்டு போய் கடற்கரையில கரைப்பாங்க. அதே மாதிரி தாங்க இங்க லண்டன்ல எப்படி செஞ்சாங்கங்கறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை நடந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த விநாயகரை வந்து கடற்கரையில கரைக்க போறாங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அன்னைக்கு தான் எல்லா ஸ்கூல்ஸும் லீவு, குழந்தைங்க எல்லாரும் ஆபீஸ் எல்லாமே லீவா இருக்கும், குழந்தைகளோட கூட்டிட்டு வருவாங்கங்கறதுக்காண்டி தான் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் லாக்னால எப்படி பண்ணணும்ங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப நர்வஸா இருந்தது. இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவு கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல ஏதாச்சும் மிஸ்டேக்கா இருந்தாலோ நான் சொல்ல ஏதாவது தவறு இருந்தாலோ ரொம்ப ரொம்ப சாரி. என்ன பண்றதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கரெக்ஷனை வந்து நான் திருத்திக்கிறேன். இப்போ நம்ம கடற்கரைக்கு வந்தாச்சு. பாருங்க, அழகா ரெண்டு பிள்ளையார் இருக்காங்க பாருங்க. இதுதான் கடற்கரை. இந்த பிள்ளையார் கிட்ட கண்டிப்பா வேண்டிக்கோங்க, நீங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். எவ்வளோ அழகா இருக்காரு பாருங்க. நம்ம லோச்சன் குட்டி நல்லா என்ஜாய் பண்ணுறான், கீழே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். பாப்பாவும் நல்லா மணல் கிட்ட விளையாண்டுட்டு இருக்கா. பாப்பாவை பாருங்க, நல்லா மண்ணை தூக்கி தலையில போட்டுட்டு இருக்கா. நல்லா வேண்டிக்கோங்க, எல்லாரோட வீட்லேயும் நல்ல சந்தோஷமும் ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கும். இப்போ விநாயகரை வந்து கடற்கரையில் கரைக்கிறதுக்காண்டி அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாரும் மனசார விநாயகரை வந்து வேண்டிக்கலாம். தவம் நான் செய்தேன், உந்தன் அருள் நான் பெறவே. என்ன தவம் நான் செய்தேன், உந்தன் அருள் நான் பெறவே. பிள்ளையாறு பட்டி வந்து கோயில் கொண்ட உன்னை இங்கு, பிள்ளையாறு பட்டி வந்து கோயில் கொண்ட உன்னை இங்கு கண்ணீரண்டில் கண்டு கொண்டேன், கை குவித்து வேண்டி நின்றேன். கண்ணீரண்டில் கண்டு கொண்டேன், கை குவித்து வேண்டி நின்றேன். ஐயா, என்ன தவம் நான் செய்தேன், உந்தன் அருள் நான் பெறவே. தவம் நான் செய்தேன், உந்தன் அருள் நான் பெறவே. உந்தன் அருள் நான் பெறவே. செல்வம் தந்து இன்னும் ஞானம் தந்து, தேடிய செல்வம் தந்து இன்னும் ஞானம் தந்து, ராசனை போல் வாழ வைத்தாய், மகராசனை போல் வாழ வைத்தாய், ராசனை போல் வாழ வைத்தாய், ராசனை போல் வாழ வைத்தாய். எப்படி நான் வென்றேன் துணையானாய் நீ எனக்கு, உந்தன்
தாங்கி நிற்பேன் ஐயா என்ன தவம் நான் செய்தேன் உந்தன் அருள் நான் பெறவே என்ன தவம் நான் செய்தேன் உந்தன் அருள் நான் பெறவே உந்தன் அருள் நான் பெறவே ஆயிரம் தெய்வம் உண்டு உன் போல் யாரும் இல்லை ஆயிரம் தெய்வம் உண்டு உன் போல் யாரும் இல்லை சத்தியத்தை நான் அறிந்தேன் சத்தியதை நான் தெரிந்தேன் சத்தியத்தை நான் அறிந்தேன் உன் சத்தியதை நான் தெரிந்தேன் என்னையே தத்தெடுத்த தாயல்லோ நீ எனக்கு எப்படி நான் உன்னை மறப்பேன் என்னையே தத்தெடுத்த தாயல்லோ நீ எனக்கு எப்படி நான் உன்னை மறப்பேன் எப்படி நான் உன்னை மறப்பேன் என்ன தவம் நான் செய்தேன் உந்தன் அருள் நான் பெறவே என்ன தவம் நான் செய்தேன் உந்தன் அருள் நான் பெறவே பிள்ளையாறு பட்டி வந்து கோயில் கொண்ட உன்னை இங்கு பிள்ளையாறு பட்டி வந்து கோயில் கொண்ட உன்னை இங்கு கண்ணீரண்டில் கண்டு கொண்டேன் கை குவித்து வேண்டி நின்றேன் கண்ணீரண்டில் கண்டு கொண்டேன் கை குவித்து வேண்டி நின்றேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா என்னால் வந்து ரொம்ப வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல ஏன்னா இடையில வந்து பாப்பா 2 பேர் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் எடுக்க முடியலை நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம சந்திப்போம் ஃபர்ஸ்ட் டைம் போட்ட லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் உங்களோட சஜஷன் கொடுங்க நான் வந்து என்னோடய கரெக்ஷன் வந்து நான் திருத்திக்கிறேன் ரொம்ப நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி